பொதுவாக இவங்க போராடக்கூடியவர்களே தேச விரோதிகள், அர்பன் நக்சல்ன்ற முத்திரை கொடுத்துறாங்க. அது வந்து எவ்வளோ பொய்யான விஷயம் என்று நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த போராட்டம் நடக்காமல் இருக்கணும், நிற்கணும்னா என்ன விஷயம்? அமைச்சர் ராஜினாமா செய்யணும், அதை அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அமைச்சர் ஏன் ராஜினாமா செய்யணும்னு சொல்கிறோம்? இப்போ நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வரீங்க, ஒரு வினாத்தாள் லீக் ஆச்சுன்னா 10 வருஷம் தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி சட்டம் கொண்டு போகிறீங்க. வினாத்தாள் லீக் ஆனதுக்கு 10 வருஷம் சிறை தண்டனைனா அந்த வினாத்தாளை முறையாக பாதுகாக்காமல் வந்து மறுதேர்வு எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு உருவாக்கின அதுக்கு பொறுப்பாக இருக்கிற கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணுமா இல்லையா? பொறுப்பேற்கணுமா இல்லையா? நீங்கள் வந்து இப்போ இந்த ஒரு மாதத்தில், அதாவது நீட்டு தேர்வு நடத்தி திருப்பி நடத்தில் தமிழ்நாட்டில் 4 மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கார்கள். இந்த வீதியில் வரக்கூடிய எல்லாம் மாணவர்கள், யங்ஸ்டர்ஸ். நீங்கள் ரோட்டில் போய் பாருங்கள், பெண்கள், நீங்கள் போராட்டம், நாங்கள் உண்ணாவிரத்தில் வராங்க, பெண்கள் வந்து என்ன பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, பழம் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் வீட்டில் இந்த மாதிரி நடந்தது, நடக்கூடாது இப்படின்றத பெற்றோர்கள் வந்து பேசுகிறார்கள். இந்த பிரச்சனையை வந்து என்னென்னா, நம்ம தப்பு செஞ்சிட்டோன்னு வந்து அரசாங்கம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொள்ளாமல் எதிர்கட்சிகளையோ ஆதரவு தெரிவிக்கிற அரசியல் கட்சிகளோ இவங்க வசைப்பாடுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதாவது சார், ஒரு 30 நாளுக்கு மேலே ஒரு டெல்லியில் வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் போராடி ஒரு மனிதர் அதற்காக கிட்டத்தட்ட 25-30 நாள் உண்ணாவிரதம் இருந்த அப்புறம் தான் சமூக வலைத்தளத்தில் பிரதமர் பேசியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் விவாதிக்க சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட கோரிக்கை வைத்த போது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கல, மாறாக சமூக வலைதளத்தில் தான் பேசுறாங்க. நாடாளுமன்றத்தில் இவங்களை பேசுறதை யார் தடுத்தா? ஒன்று. ரெண்டாவது, குற்றம் நடந்து 30 நாள் போராட்டம் நடத்தின பிறகு தான் இந்த அதிகாரி நடவடிக்கை எடுப்பீங்களா? அப்போ என்னென்னா, அரசாங்கம் என்னென்னா இந்த நீட் தேர்வு ஏன் வேணாம்ன்றதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்களை கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து வியாபாரிகள் செழிப்படைவதற்கு தான் நீட்டு பயன்படுது. நமக்கு மொத்தமாக இந்தியாவில் 1,30,000 சீட் இருக்குது சார். 1,30,000 சீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாட்டி நீட் ஃபஸ்ட்டு நீட் எதுவும் 23 லட்சம் மாணவர் எழுதினாங்க. அந்த நீட் பேப்பர் லீக் ஆகணும், திருப்பி ஒரு 2 லட்சம் பேர் கம்மியாக 21 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. இப்போ 1,30,000 சீட்டு இருக்குன்னு வச்சிங்களேன், 1,30,000 மாணவர் தான் பாஸ் தேவைப்படணும். ஆனால் கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் எலிஜிபிள்ன்றாங்க. 11 லட்சம் பேர் எலிஜிபிள்னா என்ன அர்த்தம்னா, கவர்மெண்ட் சீட்டு வந்து ஒரு 63,000 சீட்டு பக்காவாக வந்து முறைப்படியாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ யாராயிட்ட பணம் இருக்கிறோ கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து அந்த சீட்டை வாங்குவதற்கான ஒரு மெத்தட் தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நீட்டு வேணும்னு சொல்லி யாருமே சொல்ல சார். இந்த நீட் முறைகேடு நீட் நடத்தணும் யார் சொன்னா? நீங்கள் அரசாங்கம் நியமித்த குழுவோ நாடாளுமன்ற நிலைக்குழுவோ தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையில் முறைகேடு நடக்குது, அதை முறைப்படுத்தணும் தான் குழுவே சொல்லிச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தனியார் மருத்துவக் கல்லூரிய வியாபாரத்தை பாதுகாப்பதற்காக நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டிருக்கு. கடந்த 10 ஆண்டு காலம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தானே யாராட்சி காங்கிரஸாக இருந்தால் யாரா இருந்தாலும் தப்புனா ஏற்றுட்டு போங்க. காங்கிரஸ் பண்ணால் நம்ம வச்சுட்டு சுமக்கணுமா? காங்கிரஸ் பண்ணதும் தப்பு தான். நீங்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சார், நம்ம வந்து ஏகே ராஜன், நீதிபதி ஏகே ராஜன் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட்டை படிச்சு பாருங்க. அவங்க டீடைல்டா ஆய்வு செய்து இந்தியா முழுக்கமே இந்த நீட் தேர்வு இந்திய நாட்டுக்கு உகந்ததல்ல, இந்திய நாட்டு மக்களுக்கு உகந்ததல்ல, இந்திய நாட்டுடைய கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு உகந்ததில்லைன்னு ஆய்வுபூர்வமாக நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். எல்லா விதமான ஆவணங்கள் அடிப்படையில் தெரிவிச்சிருக்கோம். அப்ப காங்கிரஸ் கொண்டு வந்தானே, யார் கொண்டு வந்தானே தப்புன்னு மக்கள் கேட்டப்ப நீங்க எடுத்துட வேண்டியதானே? இல்ல சார், இதை வந்து என்னன்னா நாடாளுமன்ற இவங்க அரசாங்கம் நினைச்சானா என்டிஏவை கலைக்க முடியும். என்டிஏ வந்து என்னன்னா நாடாளுமன்றத்தின விட ஒன்னும் பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு கிடையாது. எனவே இதை ஸ்கிராப் பண்றது அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு அமைச்சர் தப்பு இருக்கிறதுலே ஒரு சிம்பிளான கோரிக்கை, அந்த அமைச்சர் தாங்க தவறுக்கு பொறுப்பேற்கணும். ஒரு தவறுக்கு பொறுப்பேற்க கூடாது சார். தப்பு செய்யறோம் சார், நம்ம கூட ஒரு கையில இடிச்சிச்சு சார், சாரி சார்ன்ற என்ன அர்த்தம்? ஒரு தப்பு நடந்தா நம்ம மன்னிப்புக்கிறோம். அப்போ ஒரு அமைச்சர் பொறுப்பேற்று தவறு ஏற்று ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டாங்க அந்த பொறுப்புன்னு சொல்லி ராஜினாமா சேர்ந்தா உங்களுக்கு என்ன குறைஞ்சிர போகுது? அந்த அவ்வளவு அடம் முடியல. ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடாது. ஏங்க தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்கிறது என்னங்க தப்பு? தப்பு செஞ்சிட்டீங்க, மன்னிப்பு கேட்டுங்க. நாளைக்கு அப்படி நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் போராட்டம் நடத்தினா அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்ற அப்படி கிடையாது. ஒரு தப்பு ஏற்றுனா அதன் மூலமாக மரியாதை கூடும். நான் தவறு செய்து விட்டேன், அதுக்கு பொறுப்பேற்றுக்கொள் என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய அறம். இவ்வளவு நாடு முழுக்க போராடும் போது இந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பு தானே ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமையா இருக்கும், ஆட்சியாளர்களுடைய பொறுப்பா இருக்கும். நீங்க அரசியல் கட்சிகள் அரசியல் செய்றாங்கன்னா ரோட்ல மாணவர்கள் போராடும் போது அதை ஆதரவு கொடுக்கறது அரசியல் கட்சியோட கடமை. அவங்களோட வேலை என்ன? அதை தவிர வேற என்ன வேலை? நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பணும், அந்த போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அதுதான் அரசியல் கட்சி. நீங்க ஆளும் அரசுக்கு எதிராக, குறிப்பாக இந்திய இறையாண்மைக்கே எதிராக, நீங்க இந்திய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக தான் மாணவர் நடத்தக்கூடிய போராட்டம். இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டியதான் நம்முடைய விருப்பம். போராடக்கூடிய மாணவர் பெல்லட் குண்டுல சொல்றாங்க சார், நம்ம வீட்டு பசங்க சார், இந்த நாட்டோட பிரஜை சார், ஒரு ஸ்டூடெண்ட் போய் பெல்லட் குண்டுல அடிக்கிறீங்களே,
கலர் ட்ரெஸ்ல போட்டு அடிக்கிறீங்களே, ரோட்ல நிக்கிற மாணவர் லட்டியால் அடிக்கிறீங்களே, இந்த நாட்டினுடைய இந்த மாணவர் 18ல இருந்து 21 வயசு இருக்கிற மாணவர்களே இப்படி அடிச்சு நரவேட்டை ஆடுறீங்க, டியர் கேஸ் போட்டு அடிக்கிறீங்களே, துப்பாக்கி எடுத்து சொல்லலாமா சார்? நீங்க வந்து பாருங்க, மொத்தமே அவனுக்கு மொத்தம் குண்டு குண்டா இருக்கு, பெல்லட் குண்டு. இது என்ன சார் நியாயம்? இதுதான் ஜனநாயக போராட்டத்தை நீங்க ஒடுக்கக்கூடிய வழியா? உங்க நாட்டு தான், நம்ம நாட்டு மக்கள் தானே, உங்க பிரஜை தானே. இதையா வந்து பாஜக இப்படி வேட்டையாடுறதுனாலதான் இது தேசபக்தியா? இதான் இறையாண்மையா? இதான் கான்ஸ்டிடியூஷன் பேர்ல கவர்மெண்ட் நடக்கூடிய லட்சணமா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நீங்க இப்படி அடிக்கிறது ஸ்டூடெண்ட்டை போட்டு எப்படி அடிக்க உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? ஒரு ஓரத்தில் நிக்கிற மாணவி கொம்பால போட்டு அடிக்கிறாங்க, மாணவிகளுடைய உடலை பிடிச்சி இழுக்கிறாங்க, எல்லாமே விஷுவல்ஸா ஊடகங்களை வந்து கொண்டிருக்குது. ராத்திரியும் பக்கமா ஒரு ஸ்டூடெண்ட் போறாங்க சார். நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க நைட்டு தூங்குறதுக்கு எவ்வளவு அடம் பிடிப்பானுங்க, இன்னைக்கு நைட்ல போயிட்டு படுத்துட்டு உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு என்ன சார் அர்த்தம்னா, இது ஒரு நாள் கோபம் இல்லை சார். 10 வருடங்களாக இந்தியாவில் நீட் மூலமாக பாதிக்கப்பட்ட கொந்தளிப்பு இங்க வெளிப்பட்டு இருக்கு.